எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்து குண்டால் நந்துருங்க. கிட்டத்தட்ட 12 மாதம் ஆச்சுங்க. காயெல்லாம் பார்த்தா ஒரு அரைக்காய் ஆயிடுச்சுங்க. அரைக்காயும் இருக்குது. அரைக்காய்க்கு மேலே வெட்டுற ஸ்டேஜ் ஒரு 20 நாள் வந்து வெட்டுற ஸ்டேஜிலும் இருக்குதுங்க. யூடியூப் சேனல் அண்ணன் பார்த்து கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்க. இந்த மாதிரி சருகடி நோய் அதிகமாக இருக்குங்க தம்பி. பனியத்துக்கு வந்து காய் ஊற மாட்டேங்குதுங்க. அப்புறம் அதுவாக வந்து பாதி புடவர ஸ்டேஜில் இருக்குதுங்க. அந்த கடன் பாருங்க அப்படின்னாருங்க. ஒரு 1000 ரூபால புடவை வந்ததுங்க. 3800 புடவை வராமல் இருக்குதுங்க. அது வந்து பாருன்னு சொல்லுவாங்க. அந்த கடை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஒரு சருகடி நோய் வந்துச்சு, புடவை வந்து டிலே ஆகுது நிற்கிறதுங்க அப்படின்னா. ஆமாங்க, சருகடி வந்துச்சுன்னா உங்களுக்கு புடவை வரதுமே லேட் ஆகுங்க. வாழை வந்து உட்காந்த மாதிரி ஆயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. ஊசி வரதையும் பார்ப்பீங்க, பார்த்துக்கிறதும் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நம்மளும் வந்து தோட்டத்தில் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. வாழை ஈல்டில் புடவை வந்து நல்ல புடவை இல்லை. அந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஸ்க்ரீன் நம்பர் வருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரடியாக வந்து பார்த்து எந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. ரொம்ப குறைந்த செலவு இல்லைங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.